ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூடுவாஞ்சேரி சைட் வந்திருக்கோம். இங்க பார்த்துட்டு இருக்க இந்த டெரஸ் 15 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். இந்த டெரஸ்ல ஏற்கனவே நிறைய கிராக்ஸ் டெவலப் இருக்கு. இன்னொன்னு வெதரிங் கோர்ஸ் நிறைய இடத்துல டேமேஜஸ் நீங்க பார்த்தாலே தெரியும். So, அந்த டேமேஜஸ் எல்லாம் நம்ம வந்து சிமெண்ட் மார்ட்டர் வச்சு ஃபில் பண்ண போறோம். சிமெண்ட் மார்ட்டர்ல நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கோபாலிமர் கோட்டிங் பாண்டிங் ஏஜென்ட் அப்ளிகேஷன் பண்ணி அதுக்கு மேல சிமெண்ட் மார்ட்டர் வச்சு ஃபில் பண்றோம். இன்னொன்னு கிராக்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கனால அங்க ரப்பரிஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி மேல வந்து ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் லே பண்ண போறோம். பிளாஸ்டர் பண்ண அந்த சர்ஃபேஸ் ஷ்ரிங்கேஜ் காரணமா கிராக் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்காக மேல வந்து கோபாலிமர் சிமெண்ட் கோட்டிங் ஒன்று அப்ளிகேஷன் பண்றோம். தென் அதுக்கப்புறம் அது மேல ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் வச்சு லே பண்றோம். அந்த லேயிங் பண்றதுனால நம்ம பழைய ஓல்டு வெதரிங் கோர்ஸுக்கும் புதுசா நம்ம போட்ட அந்த பிளாஸ்டிக்கும் கிராக் டெவலப் ஆகாம இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இதுக்கு மேலே நம்ம கோபாலிமர் சிமெண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றோம். இந்த சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் லே பண்ணதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணும். லே பண்ணதுக்கு மேல டாப் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணும். அப்பதான் நல்லா பாண்டிங் கிடைக்கும். இதே சேம் ப்ராசஸ் நம்ம டெரஸ்ல எந்தெந்த இடத்துல டேமேஜஸ் இருக்கோ எல்லா இடத்தையும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் சைடில் ஹான்சிங் சொல்லுவாங்க, அதாவது பேரபெட் அண்ட் ஃப்ளோர் ஜாயிண்டிங்ல நம்ம ரப்பரைஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றோம். இந்த ரப்பரைஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் மேலேயும் நம்ம ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் வச்சு லே பண்றோம். இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கோட் வந்து சிமெண்டீசியஸ் பாலிமர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றோம். இது வந்து பிரைம் கோட். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே ரஃபா இருக்கிறதுனால நம்ம வந்து பாலிமர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றோம். இது சின்ன சின்ன போரோஸ் மேடு பள்ளத்தை எல்லாம் லெவல் பண்ணிக்கும். இன்னொன்னு நல்லாவே பாண்டிங் ஏஜென்ட்டாவும் இருக்கும். இதுக்கு மேல நம்ம அடிக்க போற ஒயிட் கோட்டிங்க்கு நல்லா பாண்டிங் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து டாக்டர் ஃபிக்ஸ்ல ரூஃப் சீல் கிளாசிக் ஒயிட் கலர்ல அப்ளிகேஷன் பண்றோம். இது வந்து 2 கோட் டாப் கோட் அப்ளிகேஷன் பண்ண போறோம். இந்த டெரஸ்ல லீக்கேஜ் இருக்கு. சேம் இந்த கிளைண்ட் வந்து எனக்கு ஹீட் ப்ரூஃபாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம ஒயிட் கலர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றோம். டாக்டர் ஃபிக்ஸ்ல 2 கோட் அப்ளிகேஷன் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண போறோம். அந்த பியூ அக்ரிலேட் கோட்டிங் வந்து நமக்கு எலாஸ்டிக் நிறையவே இருக்கும். திக்னஸ் நல்லா வரதுனால நமக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி நல்லா ட்ரைன் டைம் முடிஞ்சது. இப்போ செகண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றாங்க. இது வந்து ஆப்போசிட் டைரக்ட்ல அப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு நல்லாவே கவரேஜ் கிடைக்கும். சின்ன சின்ன டாட்ஸும் நமக்கு ஈஸியா கவர் பண்ண முடியும். தேங்க்ஸ் மிஸ்டர் கார்த்திக் சார், உங்க வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மிஸ் பார்த்த வியூவர்ஸ் ஆன உங்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல சர்வீஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.